Good morning, students. I am Vetricheli from Chemistry Simplified Tamil. இன்னைக்கு ஜேஇல இருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியில இருந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வேணுங்கிறது இந்த கொஸ்டின்ஸை நல்லா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. 1 minute. எஸ், மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. ஓகே, எஸ், பார்த்ததும் கொஞ்சம் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கம்மா. ஷேர் பண்ணாட்டி லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. உனக்கு எது தேவைனாலும் பார்த்துக்கலாம். இது வந்து ஜேஇயோடைய கொஸ்டின்ஸ் நம்ம நீட்டுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிறதால தான் நான் இப்போ வந்து நம்ம தமிழ்நாடுல வந்து நீட் ப்ரிப்பரேஷன் தான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுங்கன்னு தெரியும். ஆனால் நீட்டுக்கு எப்படி வருது அப்படின்னா வர ஜேஇ கொஸ்டின்ஸ்லாம் வந்து இப்போ நீட்டில் வர ஆரம்பிக்குது. அதனால தான் நான் இப்போ வந்து மிஸ் வந்து ஜேஇ கொஸ்டினை கொண்டாந்து நீட்டு கொடுக்குறேன். தட் இஸ் கால்ட் அஸ் கேம் சேஞ்சிங் கொஸ்டினாக இருக்கும். இதில் சிம்பிள் கொஸ்டின் வந்துடும். பட் கடினமான கேள்விகளை நம்ம நீட்ல வர ஒரு அந்த யூனிக் கொஸ்டினா நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப பார்க்க தான் உனக்கு அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம். நம்ம இது வந்து வாட் இஸ் இட் கால் ஜேஇயாக இருந்தாலும் நீட்டுக்காக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் பாருங்கம்மா. சம் ஆஃப் பாண்ட் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் NO+ இஸ். இப்போ இதுக்கு பாண்ட் இருக்கு. இது வந்து நல்ல ப்ராக்டிஸ்ல இருந்ததுன்னா எனக்கு பாண்ட் கார்பன் மோனாக்சைடு நல்லா தெரியுமா? எப்படி வருதுன்னு அப்புறம் சொல்லிடுறேன். இப்ப இதுக்கு பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு you take the whole atomic number of nitrogen 7, oxygen 8. இங்க ரெண்டையும் ஆட் பண்ணுமா 15, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு -1. so now what you are getting is 14. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்க 14. அப்படி இருந்ததுன்னா அதோடைய பாண்ட் ஆர்டர் வந்து 3. அதே மாதிரி தான் கார்பன் மோனாக்சைடுல 6 + 8 14. அப்ப அவனுடைய பாண்ட் ஆர்டர் வந்து 3. இப்போ ரெண்டுக்கும் பாண்ட் ஆர்டர் 3ங்கிறதுனால டோட்டல் 3 + 3 6. இதுதான் ஆன்சர். இப்போ இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் இப்போ தெரியும் இது எப்படி பாண்ட் ஆர்டர் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு. அதனால வந்து ஆனாலும் நான் இப்போ சொல்லிடுறேன். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஓகேவா? இது என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா? டோட்டல் எலக்ட்ரான் அது வந்து எப்படி எழுதுறோம்னா 14, 15, 16, 17, 18. இப்போ பாண்ட் ஆர்டர் வந்து இது எப்படி நீ ஞாபகம் வச்சுக்கலாம்னா நைட்ரஜனுக்கு 14 அதோடைய பாண்ட் வந்து இது மாதிரி இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்க சொல்றேன். நைட்ரஜனுடைய பாண்ட் ஆர்டர் 3. அப்போ this is வந்து 2.5, இது வந்து 2, இது வந்து 1.5, இது 1. அப்புறம் அதே மாதிரி மேலே போனோம்னா 13, 12, 11, 10. இப்போ இது 13னா 2.5 போயிடு, இது 2 வந்துடும், இது 1.5 வந்துடும், இது 1. இதை நான் அவசரமா செய்யணும், எக்ஸாம் எல்லாம் செய்யணும்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்ப கையை விட்டே சொல்லுவேன். இப்போ இது 14. இப்போ அதுக்கடுத்து 18 என்ன அர்த்தம்? 16க்கு 2, 18க்கு 1. நல்லா பாருங்க, 1 விட்டு 1 சொல்றேன் மிஸ். 14க்கு 3, 16க்கு 2, 18க்கு 1. இது மாதிரி மைண்ட்ல வச்சு கூட நம்ம செக் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதை 10 to 20 வரைக்கும் தான் பண்ணலாம். மற்றபடி ரெசனன்ஸ்க்கு வரப்ப வேற மாடல் வாட் இஸ் கால் உன்னுடைய பாண்ட் ஆர்டர் கால்குலேஷன் இருக்குது. அது வரும்பொழுது நான் டீச் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு இது போதும். இது மாதிரி நம்பர் பேஸ்டு கொஸ்டின் இது மாதிரி வர்றதெல்லாம் ஜேஇல தான் வரும். நம்பர் வந்து ஆன்சர் வர மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அந்த மாடல் நம்ம எதிர்பார்க்கலாம் நீட்டுக்கு. அதை தாண்டி உனக்கு இதுல நாலேஜ் கிடைக்குது. அடுத்தது போயிட்டு இருக்கலாம். மாடல் இதெல்லாம் ஒரே நாலேஜ் எப்படி வித்தியாசமா கேட்பாங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். இந்த ஐடியாவோட போனோம்னா நீட்டுக்கு கொஸ்டினை படிச்சது உனக்கு புரியும் இதெல்லாம் எதிர்பார்க்கறாங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா அது கொஸ்டின் உனக்கு ஒரு அந்நியமாக தெரியும். அப்ப அந்த இடத்துல முடிச்சுட்டு உட்காந்துருப்ப. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அதே January 24 ஷிஃப்ட் 1. ஜனவரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். The number of the species from the following which are paramagnetic and with the bond order equal to 1 is. அதாவது பாண்ட் ஆர்டர் should be equal to 1. இப்பதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த ப்ரீவியஸ் பேஜில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் பேஜில் இந்த பாண்ட் ஆர்டர் 1க்கு என்ன வந்ததுன்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல தான் போட்டு காட்டணும். 18 சொன்ன பாருங்க. தேர்வு யுசிசி 18நாலும் 1 இருக்கு, 10நாலும் 1 இருக்கு. இது டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ இந்த நாலேஜ் வந்து எங்கேயாவது யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இந்த நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் அதாவது எத்தனை ஸ்பீஷீஸ்ல தேர் ஆஸ்கிங் ஒன்லி நம்பர் ஆஃப் ஆன்சர் பாருங்க 1ன்னு இருக்கு. அப்ப எத்தனை இதுல விச் இஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா உனக்கு 3, 6, 7, 8 கொடுத்துருக்காங்க. விச் ஆர் பாராமேக்னெட்டிக் அண்ட் வித் பாண்ட் ஆர்டர் ஈக்குவல் டு 1. அதாவது உனக்கு பேராவும் இருக்கணும், அதே நேரத்துல அவனுடைய பாண்டர் வந்து 1ஆக இருக்கணும். இப்ப இதை எப்படிலாம் நம்ம எலிமினேட் பண்ணலாம்னா 1 அப்படின்னா நான் சொல்லிட்டேன், அப்பயே சொல்லிட்டேன் 1. இப்பதான் அந்த இடத்துல பார்த்தே சொன்னேன்.
என்னது அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 18 வந்தா 1 வருது, 10 வந்தா 1 வருதுன்னு சொன்னேன். கரெக்டா? எஸ். இப்போ இந்த இதுல நான் எப்படி எலிமினேட் பண்ண போறேன் அப்படின்னா, ஹைட்ரஜன் பாருங்க, இந்த ஹைட்ரஜன் இதெல்லாம் நீங்க விட்டுடலாம். ஹைட்ரஜனுடைய பாண்டர் வந்து அஃப்கோர்ஸ் ஹைட்ரஜன் பாண்டர் வந்து இப்ப பாருங்க விட்டுலான்னு சொன்னேன், திரும்ப அஃப்கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்குமே யூ ஆர் ஹேவிங் லைக் திஸ், தட் இஸ் கால்ட் இட் அஸ் H2னா ஒரு பாண்டு தான் இருக்கு, பாண்டோட ஒன்று தான். பட் அந்த எலக்ட்ரான் எப்படி இருக்கணும்னா உனக்கு ரெண்டுமே என்னதுன்னா உனக்கு பாண்டிங் ஆர்பிட்டல்ல பேரா இருக்கும். ஸோ இட் இஸ் அ டயாமேக்னெட்டிக். ஸோ இங்க எழுதியிருக்காங்க பாரு, ஹைட்ரஜன் இஸ் அ ஒன்னு பட் இட் இஸ் டயாமேக்னெட்டிக். இந்த இடத்துல வரப்ப ஓட்டு சொல்ற மாதிரி இந்த இடத்துல வரப்ப மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியில நம்ம படிக்கும் பொழுதே நான் சொல்லி வச்சிருக்கேன். என்ன முக்கியமான நாலேஜ்னா, அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, பிராக்டிஸ்லயே கொஞ்சம் நாலேஜை வந்து நீங்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இதை எலிமினேட் பண்றதுக்கு வசதியாக இருக்கும். இப்ப எனக்கு பிராக்டிஸ்ல என்ன தெரியும் அப்படின்னா, என்னுடைய நாலேஜ் என்னன்னா, O2வாக இருந்தால் அது வந்து what is called 8 + 8 16, பாண்டோட 2, இது வந்து பாராமேக்னெட்டிக், இது O2 பாராமேக்னெட்டிக். ஓகே, இப்போ இது வந்து O2 பிளஸ்ன்னு சொல்றாங்க. O2 பிளஸ்னா என்ன அப்படின்னம்னா, வாட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ் 8 8 14 ஒன்று பண்ணா 15. இப்போ பாருங்க 15க்கு உனக்கு என்ன வருது பாருங்க, இது 3னா உனக்கு 15 2.5. அப்ப இந்த இது உனக்கு கிடையாது. திஸ் இஸ் யுவர் நாட் ஹேவிங். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது He2+. இப்போ மொத்த எலக்ட்ரானை ஹீலியத்துக்கு கால்குலேட் பண்ணிக்கும். இப்போ ஹீலியத்துக்கு மொத்த எலக்ட்ரான் வந்து எவ்வளோ இருக்கும்? வாட் இஸ் இட் கால்ட் அஸ் ஹீலியம். 2 + 2 4ல் 1 போச்சுன்னா 5. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும் உனக்கு ஹீலியம். ஓகேவா? இப்ப அந்த ஹீலியத்துடைய இப்ப ஆக்சிஜனுக்கு முடிச்சேன். ஸோ அடுத்தது இதெல்லாம் இல்லைன்னு பாருங்க. ஹைட்ரஜன் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஹீலியம் ஹீலியம் நம்ம பார்க்கணும். ஆக்சிஜன் இல்லைன்னு பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது நான் கோ டு த வாட் இஸ் இட் கால்ட் அஸ் இதுக்கு பார்க்க போறோம். எஸ், எதை பார்க்க போறோம் அப்படின்னா, தட் இஸ் வேர் திஸ் இஸ் ஹீலியம். இந்த இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? எது? ஹீலியம் 2+. இப்போ இதுக்கு நம்ம மாலிகுலர் எம்ஓடி தியரி வரையணும்னா வாட் இஸ் சிஸ்டமேட்டிக் அப்ரோச்னு சொல்லிடுறேன். ஒரு இதுக்காக நடத்துகிறேன். ஹீலியம் நம்பர் 2, அதோடைய அட்டாமிக் நம்பர் எழுதியிருக்கேன், அதோடைய கான்ஃபிகரேஷன் என்னன்னா 1s. இப்போ ரெண்டு ஹீலியம் 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஹீலியம் அண்ட் ஹீலியம் நாங்கள் கொடுக்கப்பட்டதால உனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்னா மொத்த கணக்கு வந்து 2 + 2 4. அதில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் போனதால உனக்கு எலக்ட்ரானின் எண்ணிக்கை வந்து 3. ஸோ இப்போ இந்த ஹீலியத்துக்கு நல்லா கவனிக்க ஸ்டூடெண்ட். இப்போ ஆக்சுவலி அந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி உனக்கு தெரியணும். இப்போ ஹீலியத்துக்கு நான் இப்படி போட்டிருக்கேன், வாட் இஸ் திஸ் இஸ் 1s. இது இதுல வரும்பொழுது இது மாதிரி வந்துடும். அதோடைய கான்ஃபிகரேஷன் எதுனா திஸ் இஸ் ஹீலியம் 1s2. இப்ப உனக்கு என்ன ஆகுதுன்னா, இதுதான் நம்ம இது சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சுங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இதுல 2 எலக்ட்ரானை போட்டுடு, இதுல 2 எலக்ட்ரான் போடுங்க. இப்ப இது வந்து சாதாரண ஹீலியத்துக்கு. ஓகே, இப்ப உனக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன், அவங்க சொல்லியிருப்பது திஸ் இஸ். அப்ப உனக்கு ஒரு ஹீலியத்துல இருக்கிறது 2, அனதர் ஹீலியத்துல 2, 4, 4ல் 1 போச்சுன்னா 3 எலக்ட்ரான் தான் கவுண்டிங் சொல்லியிருக்கு கொடுத்துருக்காங்க. மொத்த கணக்கு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நம்ம 4ல இருந்து ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணிடலாம்னா எடுத்துடலாம். எஸ், இப்ப இந்த இடத்துல நான் எடுத்துடுறேன். மொத்தம் வந்து 2 + 3ங்கிறப்ப 6. 2 + 1 3 எலக்ட்ரான் இல்ல, இங்க பாருங்க. Now this is okay. What is bond order அப்படின்னா அடுத்த கணக்கு. அதாவது அந்த 14 எலக்ட்ரான் 10 எலக்ட்ரான் மேல இருந்தாதான் அந்த ஷார்ட்கட் போகலாம். இப்போ வந்து இதுக்கு ஷார்ட்கட் எதுவும் கிடையாது. நீனா பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் பாண்ட் ஆர்டர் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? எஸ், வாட் இஸ் த பாண்ட் ஆர்டர் ஃபார்முலா அப்படின்னா பார்க்கலாம். என்ன அப்படின்னா பாண்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் த பாண்டிங் மைனஸ் நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் டிவைட் பை 2. இப்போ எதுனா இதெல்லாம் வந்து ஆன்டி பாண்டிங், பாண்டிங் எவ்வளோ 2, ஆன்டி பாண்டிங் 1 டிவைட் பை 2. அப்போ வந்து 2ல் 1 போச்சுன்னா 1/2, 1/2னா உனக்கு என்னது பாண்ட் ஆர்டர் வந்து என்னவா வந்திருக்கு 0.5. ஓகேவா? இப்ப இதுக்கு ஹீலியம் இதுக்கு நமக்கு எப்படி ரீச் பண்ணியிருக்கோம், 2ல் 1 போச்சுன்னா எஸ் 2, 4, 4ல் 1 போச்சுன்னா 3, 3க்குன்னா 0.5. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம்.
0.5. Yes. Now it is 2 plus paramagnetic with what is it 2.5 கொடுத்திருக்காங்க. அது we cannot say it is correct. We will take it as a only 0.5. As we have calculated, it is in the 0.5. Okay. Paramagnetic 0.5. Okay. அடுத்தது N2 plus இதை பார்க்கலாம். இதுல ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? இப்ப இதை ஒர்க் பண்ணி காட்டிட்டேன், இது காட்டிட்டேன். இப்ப இதை பார்க்கலாம். இப்ப அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பாருங்க. 7 பிளஸ் 7 நைட்ரஜனுக்கு பாருங்க 7 பிளஸ் 7 14 14 பிளஸ் 2 15 16. அப்ப நம்மளுடைய அந்த இதுக்கு வந்துடுங்க. தட் இஸ் கால் 14 15 16. இதுக்கு வந்து 3னா இதுக்கு 2. இங்க பாருங்க அது மேட்ச் ஆகுது. ஓகே, அதாவது உங்களுடைய எலக்ட்ரானின் எண்ணிக்கை 10ல இருந்து 20 அப்படின்னா நீ இந்த மாடலுக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்ப இது பாருங்க. திஸ் இஸ் now you can go to the next one. Yes. Yes. இப்ப நம்ம எதை பார்க்க போறோம்னா எஸ் O2 மைனஸ் O2 2 மைனஸ் 8 8 16 16 பிளஸ் 2 17. ஆல்ரெடியே நான் சொல்லிட்டேன் 17ல 1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால இதுக்கு நான் டிக் போட்டுக்கிறேன். ஓகே, அதுக்கு அடுத்தது அந்த எலக்ட்ரானுடைய பேராவா டயாவான்னு கேட்கறாங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல வந்து நிக்கிறோம். இப்ப இந்த இதை பாருங்க, இது வெறும் ஓட்டுன்னு இருந்தப்ப அது வந்து என்னவா இருந்தது அப்படின்னா பேராமேக்னெட்டிக். அப்ப இது என்னவா இருக்கும்னா 2 சேரும்போது டயாமேக்னெட்டிக்காக இருக்கும். திஸ் இஸ் ஓகே. இது வந்து அந்த ஃபுல் எம்ஓடி பார்க்கும்போது நமக்கு தெரியும். O2 16 எலக்ட்ரான் பேராமேக்னெட்டிக், கடைசி 2 எலக்ட்ரான் இது மாதிரி தனித்தனியாக தான் இருக்கும். சரி, ஓகே. இப்ப அதோட 2 கூட்டும்போது அது டயாவா மாறிடுது. ஈஸியா ஆப்வியஸா நமக்கு தெரியும். இப்ப ஃப்ளோரின் பார்க்கணும். ஃப்ளோரினுடைய உன்னுடைய எலக்ட்ரானின் எண்ணிக்கை எடுத்துக்கிட்டோம்னா 9 9 18 அகைன் முடிஞ்சிருச்சு. ஸோ வாட் இஸ் இட் அதர்வைஸ் இது மாதிரி இன்னொரு பாயிண்ட் இருக்கு பாருங்களேன். ஆல் ஈவன் நம்பர்ஸ் ஆர் டயமேக்னெட்டிக் எக்ஸப்ட் 10 and 16. இப்போ 18 வரதுல டயமேக்னெட்டிக் கண்ண மூடிட்டு போட்டலாம். நீ எம்ஓடி தெரியாட்டியும் பரவாயில்ல. அதுக்கடுத்து வந்து இங்க நியான் எடுத்துட்டு வராங்கம்மா. நியானுடைய ஹீலியம் நியான் 10 10 20 20ல 1 போச்சுன்னா 19 19 அப்படின்னா இதுக்கு தட் இஸ் கால் இது வந்து 1 அது வந்து 1.5 ஆக இருக்கும். உன்னுடைய what is called நியான் 0.5 வருது. திரும்ப வந்து அதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. 1 minute let us see the நியான். அதை வந்து பொறுமையா இதை ஒர்க் அவுட் பண்ணி சொல்லலாம். நியான் பார்க்கலாம். எஸ், நியான் பார்க்குறோமா? நியான் ஹீலியம் நியான் அப்படிம்போம். எஸ் எஸ் நியான். இவனுடைய அட்டாமிக் நம்பர் 10. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நியான் 2 பிளஸ்ங்கிறாங்க. அப்போ வந்து உனக்கு 10 பிளஸ் 10 20 மைனஸ் 1 போறீங்க. ஸோ 19 எலக்ட்ரான். இப்போ மிஸ் என்ன சொல்லியிருந்தேன்னா 14 16 18 19. இப்போ இதுக்கு 3 சொல்லியிருந்தேன், இதுக்கு 2 சொல்லியிருந்தேன், இது 1. அப்போ இதுக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா 16 18 19. ஸோ 0.5 தான் வருது. கரெக்டு தான். நீங்க வந்து பாருங்க அதே நாலேஜ் இங்க அப்ளை ஆயிருது. புரியுதுங்களா? எஸ் 0.5. அதுக்கு அடுத்த கட்டம் வந்து இது வந்து ஆட் நம்பர் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பாராமேக்னெட்டிக். அதனால இதுவும் கிடையாது. ஓகேவா? அடுத்தது பி பி போரான். போரானுடைய அட்டாமிக் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போரான் 5 5 10. கரெக்டா? எஸ். அடுத்தது இந்த இடத்துல ஒர்க் பண்ணிடலாம். 14 10 நோக்கி போகும். 14 13 12 11 10. இப்ப இது 3 இது 2 இது 1. ஸோ 10 இருக்கிறது 1. அதே நேரத்தில் ஈவன். ஸோ இட் இஸ் கால்ட் அதாவது என்னன்னா ஆல் டயாமேக்னெட்டிக். ஸோ ஆல் ஈவன் நம்பர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோ. இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் ஈவன் நம்பர்ஸ் ஆர் டயாமேக்னெட்டிக் எக்ஸப்ட் 10 and 16. இப்ப இவன் ஒரு 1ங்கிற அந்த இதுல இருக்கான். எதுல இருக்கான்னா பாண்டார்டர்ல இருக்கான். ஆனா 10ங்கிறதால டயாமேக்னெட்டிக் கிடையாது, பாராமேக்னெட்டிக். ஸோ இது மட்டும்தான் உனக்குரிய ஆன்சராக என்னப்படுகிறது, ஐடென்டிஃபை பண்ணப்படுகிறது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அது கொஞ்சம் டைம் எடுக்குது. ஜேஇ கொஸ்டின்ஸ்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? Now this is paramagnetic and what? So your answer is correct. இப்போ உனக்கு இத்திரி ஒன்று வந்தாலும் இதெல்லாம் என்னவா இருக்கு? டயாமேக்னெட்டிக் அண்ட் டயாமேக்னெட்டிக் டயாமேக்னெட்டிக். ஸோ இட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ இட் யூ வாண்ட் லைக் திஸ். ஓகே, இப்போ இதுதான் நான் சொல்ல வர்றது. இப்ப இந்த கொஸ்டின் நம்ம பழகிட்டதால
நீட்ல வரும் பொழுது இதை வந்து அப்ரோச் பண்ணுவது எளிதாக இருக்கும். அதுவே இன்னும் ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னா பை பிராக்டிஸ்ல சில விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இது கொஞ்சம் டைம் கன்சூமிங் கொஸ்டின் தான். ஓகேவா? அடுத்தது நம்ம போறோம். ஸோ பிராக்டிஸ் தான் வேணும், வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஓகே, total number of anti-bonding molecular orbitals formed from அவங்க கேட்கறது 2s and 2p atomic orbital in a diatomic. Point number 1, diatomic molecule அப்படின்னா இது மாதிரி சேர்றாங்க, Cl2 Br2 அது மாதிரி வரதான் diatomic. அதுல அவங்க total number of anti-bonding molecular orbital for 2s and 2p. 2s என்ன ஒரு படம் வரைகிறோம், 2p என்ன எத்தனை ஆர்பிட்டால் வரும், ஜஸ்ட் 2pக்கு ஒரு ஆர்பிட்டால் போடுங்க 3. இப்ப இதுல உனக்கு வந்து 1 பிளஸ் மொத்த கணக்கு எவ்வளோ, 1 பிளஸ் 3, இது ஒரு ஆட்டத்துக்கு, இன்னொரு பிளஸ் 1 ஆட்டத்துக்கு. அப்போ உனக்கு எவ்வளவு, 4 4 8, 8ல 14. ஸோ how many ஆன்டிபாண்டிங்னா 4 ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டால், அவ்வளவுதான். ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் ஃப்ரம் 2s வந்து 1, இதுல வந்து 1 3. ஸோ நவ் திஸ் இஸ் த வே யூ ஹேவ் டு கால்குலேட் how many ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டல்ஸ் அப்படிங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து இன்னும் நம்ம சிஸ்டமேட்டிக் டீச்சிங்குள்ள நான் உனக்கு போய் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது எஸ், இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, எக்ஸ்ன்னு இருக்கு, இன்னொரு ஆட்டம் இருக்குது, இது நடுவில் தான் உனக்கு எக்ஸ்ன்னு உருவாகுது. இப்போ இதை நீ 2sன்னு கொடுக்குற, இதை 2sன்னு கொடுக்குற, இங்கே வரும் பொழுது இதுதான் உனக்கு 2s. அதே மாதிரி 2pன்னு இங்கே கொடுக்குற, இதே இடத்துல 2pன்னு கொடுக்குற, 3 3 6 வரும் பொழுது இங்கே என்னவா இருக்கும்னா இப்படி வரும், அந்த சைடு என்னவா இருக்கும்னா இப்படி வரும். இதை பொறுத்து அமையும், இது அட்டாமிக் நம்பரை பொறுத்து. இது பிரிச்சு போறது இப்ப நான் போட்டிருக்கிறது 8 அண்ட் அதற்கு மேல ஆக்சிஜன் அதற்கு மேல ஒரு இது போட்டிருக்கேன். இப்ப மொத்தத்துல அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, எதெல்லாம் ஆன்டி பாண்டிங் எதெல்லாம் பாண்டிங் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிட்டாவே போதுமானது. எஸ், இப்ப இதுல வந்து பாருங்க, now you can see children, now this one. இப்ப ஆன்டிபாண்டிங் கேட்குறது, திஸ் இஸ் ஆன்டிபாண்டிங். அதுக்கு அடுத்தது இது 2 இது. ஸோ மொத்தம் 3 + 1 4 ஆன்டிபாண்டிங் அப்படின்னு நம்ம முடிக்கிறோம். பட் ஆன்சர் பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் நீ போக வேண்டாம். நான் என்ன சொல்லுவேன்னா, திஸ் இஸ் இந்த 2s 2p, இது ஒரு ஆர்பிட்டல், இது ஒரு 3 ஆர்பிட்டல், மொத்த கணக்கு 4 ஆர்பிட்டல், ஒரு ஆட்டத்துக்கு 4, அனதர் ஆட்டத்துக்கு 4, ரெண்டும் சேர்ந்து ஆன்டிபாண்டிங்கா உருவாகும். 4 + 4 8, 8 டிவைட் பை 2 4. நம்ம ஆன்சர் இஸ் 4. அப்படி நீங்க வேகமாக செய்து விடலாம். இது வந்து உனக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கு தான் கொடுத்தனே ஒழிய, பட் நான் வந்து சொன்ன மாதிரி இது மாதிரியே நீங்க மைண்ட்லயே இதை போட்டு முடிச்சிடலாம். ஈஸியான கொஸ்டின் தான். திஸ் கொஸ்டின் இஸ் வெரி ஈஸி கொஸ்டின். ஓகே, லெட் us go to the next question. Okay, next question. Yes, let us see the total number of molecular orbitals formed from the 2s and 2s and வேற ஏதோ கொடுத்திருக்காங்க, கொஸ்டினை கொஞ்சம் பார்த்துக்கலாம். 2s and 2b atomic orbitals of a diatomic molecule. ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக நான் MOT கொடுத்துருக்கோமா, டெய்லி 8 o'clock ஒரு இது வீடியோ போடுறேன்னு கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்படின்னா நான் ஸ்ட்ரீம் லைமே பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால தோஸ் ஹூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் த ஸ்ட்ரீம் இன்ட்ரெஸ்டட், மேம் நீங்கள் ஆரம்பிங்க நாங்கள் வருகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் எல்லாரும் கமெண்ட்ல கொடுங்க. ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுக்கலாம், டெய்லி ஒரு ½ an hour அல்லது 1 hour 8 o'clock போல் நம்ம ஈவினிங் நைட் 8 o'clock ஒரு ரிப்பீட்டர்ஸ், நீட் ரிப்பீட்டர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தோஸ் ஆர் வில்லிங் மை ஸ்ட்ரீம்லைன் கிளாஸ் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் அப்படின்னா யூ கிவ் இட், வி வில் ஸ்டார்ட் அஃப்கோர்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுடைய கோஆப்ரேஷன் தான் என்னுடைய சக்ஸஸ் ஆர் மை ப்ராக்ரஸ். ஓகே, now let us see the total number of, let us see the question. The total number of molecular orbitals formed from 2s and 2p orbital of a diatom. இப்போ அதுல வந்து ஆன்டி பாண்டிங் கேட்டாங்க, இது அது. அப்ப நான் சொன்ன மாதிரியே வந்து 2sக்கு 1, 2pக்கு 3 plus 1, இது 4 into 2. So what you are getting is 8. Now the answer is 8. இங்க பாருங்க, இதே பாருங்க, ஜனவரி வந்து 24 ஷிஃப்ட் 1ல இருக்கு. இப்ப அந்த கொஸ்டின் எங்க வந்தது பாருங்களேன், 29ஆம் தேதி ஷிஃப்ட் 2ல இருக்கு. ஸோ அடுத்தடுத்த நாள் வர்றப்ப ஆல்மோஸ்ட் சேம் ஏரியாவில தான் வருது. அப்படிதான் கம்ப்யூட்டர் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும் இவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம்க்கு. அதனால வந்து வெரி ஈஸி. ஃபர்ஸ்ட்
டே இல்லாம 2வது ஷிஃப்ட்ல 2வது நாள்ல இருந்து இருந்தோம்னா, ஏறக்குறைய நம்ம கொஸ்டின் பேப்பர நம்ம நல்லா அனாலிசிஸ் பண்ணிட்டு போயிடலாம். உள்ள போறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுதான் ஜேஇ உடைய ஒரு பிளஸ் பாயிண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஆனா இருக்கக்கூடாது. அது பெரிய முக்கியம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது எஸ். The linear combination of atomic orbital to form molecular orbital take place only when the combining atomic orbitals are. Molecular orbital theoryல இவங்க ரெண்டும் சேர்வேன்னா யார் யாருன்னா சேம் எனர்ஜி. அவங்க ரெண்டு பேரும் சேம் எனர்ஜியா இருந்தா ஓவர்லாப் ஆகும். மினிமம் ஓவர்லாப் have the same symmetry about the molecular axis or different symmetry. எனக்கு இதுல தெரியறது என்ன அப்படின்னா லீனியர் காம்பினேஷன் சேம் எனர்ஜி இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ். let us see the என்ன ஆன்சர்னு பார்த்துக்கலாம். எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆன்சர் பி ஏ அண்ட் சி. எஸ் இந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை செலக்ட். ஓகேம்மா நான் மிஸ் இதை பார்க்கல. இது மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா நம்ம போயிருக்கலாம். ஆன்சர் இஸ் ஏ அண்ட் பி. யூ கேன் see children. இங்க அவங்க கொடுத்துருக்கிறது ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. எஸ் now let us go and see what is A and B அப்படின்னு பார்க்கலாம். have the same energy வந்து ஆல்ரெடி I told of course. மிஸ் வந்து அதை சொன்னேன். லிட்டில் பிட் வந்து அந்த சிமெட்ரி மேல கொஞ்சம் சேம் சிமெட்ரி அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. அப்ப அதனால 2ஐயும் சேர்த்து நம்ம கொடுத்துருக்கலாம். ஓகே. இப்ப இதுல வந்து இவங்க என்ன ஒரு இதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்யூஷனை கொஞ்சம் போடுங்க மேம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இப்ப கொடுக்க சொல்யூஷன் காட்டிடுறேன். என்ன இதை தான் கொடுத்துருந்தாங்க. மாலிகுலர் ஆர்பிட்டல் should have the maximum overlap. அதனால இந்த மினிமம் வந்து கிடையாதுங்கிறாங்க. Symmetry about the molecular axis should be the similar. Symmetry about the molecule. Symmetry அப்படின்னா ஷேப் அது மாதிரி இருக்கணும். அப்பதான் ஓவர்லாப்பிங் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே. let us go to the next question. இப்போ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் இருந்திருக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க அதே மாதிரி பாருங்களேன். இப்ப அது எந்த ஷிஃப்ட்ல இருக்குன்னா 31st ஜனவரி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். இப்ப அதே மாதிரி ஒரு கொஸ்டின் அடுத்த நாள் இன்னொரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எந்த டேல இருக்கும்? அது 31st. இது பாருங்க அடுத்த நாள் வந்திருக்கு. அதே தான் அவ்வளவுதான். ஸோ ஜேஇல உனக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லாம 2வது நாள்ல இருந்து வந்துருச்சுன்னா எப்படியாவது நம்ம அந்த அந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன ஏரியாவில் வந்திருக்கோ அதை மட்டும் நல்லா பார்த்துட்டு போங்க. கொஸ்டின் என்னன்னா அன்னைக்கு ஈவினிங்கே உனக்கு நைட்டே வந்து இதுல மார்னிங் வந்து மதியம் 2 மணிக்கு மார்னிங் ஷிஃப்ட் நடக்கிற எக்ஸாம் 2 மணிக்கெல்லாம் கொஸ்டின் வெளியே வந்துடும். இது நார்த் இந்தியன் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. வேதாந்து, அண்ணா அகாடமி, பிசிக்ஸ் வாலா அவங்கெல்லாம் ஒவ்வொரு கொஸ்டினா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கேட்டு கேட்டு போட்டுட்டே இருப்பாங்க. அதை வந்து எல்லாரும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அடுத்த நாளுக்கு அந்த ஏரியால இருந்து வருது அப்படின்னு நீங்க ரெடி ஆயிடலாம். ஸோ தட் இஸ் வெரி ட்ரிக்கி அபவுட் யுவர் ஜேஇ கொஸ்டின்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா a pi bonding molecule orbital has the lower electron density above and play the internuclear axis அப்படின்னாங்க. ஆக்சுவலி பை பாண்டிங்னாவே எப்படின்னா எப்படி வரும்னு தெரியும்னா உங்களுக்கு தெரியும் நல்லா. பை பாண்டிங் எப்படி வருதுன்னா இப்போ இங்க இடத்துல கார்பன் இருக்கு இங்க கார்பன் இருக்குன்னா பை பாண்டிங் எப்படி இருக்கிறோம் இதுல இருக்கிற ஓவர்லாப்பிங் தான் அங்க இருக்கும். ஸோ இந்த இடத்த விட இந்த இடத்துலயும் எலக்ட்ரான் டென்சிட்டி எப்படி இருக்குன்னா லோயர் எலக்ட்ரான் டென்சிட்டி இல்லை அங்க வந்து ஹையரா இருக்கும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அதுக்கு அடுத்தது ஆன்டிபாண்டிங் ஹேஸ் எ நோடு பிட்வீன் த நியூக்ளியர். ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஹேஸ் எ நோடுனா என்னன்னு சொல்லியிருக்கோம். அதாவது பி ஆர்பிட்டல் நோடு அப்படின்னா வாட் இஸ் இட் கால்ஸ் இன் பிட்வீன். இப்போ இந்த இதுல ஒரு ஆக்சிஸ் ஆர்பிட்டல் இருக்கு இதுல இருக்குன்னா ரெண்டுக்கு இன் பிட்வீன்ல தான் உனக்கு வந்து ஒரு நோடுன்னு வரும். தட் இஸ் கால் எலக்ட்ரான் டென்சிட்டி 0. எஸ் ஆர்பிட்டலை பொறுத்த வரைக்குமே இது மாதிரி அடுத்தடுத்து இருக்கும். இப்போ 2 ஆர்பிட்டலுக்கு நடுவில் உள்ள இடத்துல கேப்ல வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி இல்லாம இருக்கும். அதுதான் நோட் இந்த எஸ் ஆர்பிட்டல். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா பை ஆல்சோ ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் ஹேவ்ஸ் எ நோடு பிட்வீன் த நியூக்ளியர். 2 நியூக்ளியர். இப்போ இது ஒரு ஆட்டம் இருக்குது இதோட நியூக்ளியர். இன்னொரு இதுனா இதுக்கு 2க்கு நடுவுல தான் உனக்கு இவருடைய ஆன்டிபாண்டிங்கோடைய நோடு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுதான் கரெக்ட். இப்போ அதுதான் நான் இந்த இடத்துல மிஸ் போட்டு காட்டினேன். இதுதான் உன்னுடைய நோடு. எஸ். இப்போ வந்து பார்க்க போறோம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். எஸ் யுவர் ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் இது ஸ்டேட்மெண்ட் தவறு அடுத்த ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்துக்கோ ஏ இஸ் ஃபால்ஸ் பட் செகண்ட் இஸ் கரெக்ட். இந்த இடத்துல பை பாண்டிங் ஆல்ரெடி அப்படியே ஹேவ் த ஹையர் எலக்ட்ரான் above and play this and this they are having higher. ஓகே இது ரெண்டும் வந்து ஓவர்லாப் ஆகுதுமா. அப்போ உனக்கு பிளஸ் மைனஸ் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அதாவது இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்ல இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப மேலே கீழே அதிகமாக இருக்கிறது. அடுத்தது வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆன்டிபாண்டிங் அதுக்குதான் இந்த மைனஸ் போட்டிருக்காங்க.
அப்ப என்ன ஆகுதுன்னா, this is the nodal plane. This is the plane where the electron density is 0 among the antibonding. அப்படிங்கிறது this statement is correct. இந்த இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது. ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து குறைவாக இருக்கிறதா இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ நான் பாருங்க மாலிகுலர் ஆர்பிட்டல் அந்த கான்செப்ட்ல அடுத்த நாள் டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க. இது அதை விட இது கொஞ்சம் கடினமா இருக்கு. அந்த கொஸ்டின் ஈஸியா இருந்தது. ஓகே, இதை நான் சொல்யூஷன் போடுறப்ப பார்த்தேன், கொஞ்சம் கஷ்டமா கேள்வியா இருந்தது இந்த கொஸ்டின். ஓகேவாம்மா? எஸ், நல்லா ப்ரே பண்ணிட்டு போங்க. நம்ம படிச்சது தான் வரும். கான்ஃபிடென்ட்டா போங்க. ஓகேவா? எஸ். இப்போ கொஸ்டினை பார்க்கலாம். What is the number of the unpaired electron in the highest? Yes, now let us see the question. What is the number of unpaired electron in the highest occupied molecular orbital of the following species? Number of unpaired electron in the highest occupied molecular orbital of the எஸ் மேம். இங்க பாருங்க கொஸ்டினை பார்த்ததான் இதுக்கு தான் நான் சொல்றது. ஜெய் கொஸ்டினை பாருங்க, அப்பதான் நீட்டுக்கு உனக்கு கொஸ்டின் புரியும். இப்ப இந்த இடத்துல எஸ் என்ன சொல்றாங்கன்னா, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டல். இப்ப வந்து உனக்கு எம்ஓடி தேவையில நம்ம எப்படி போடுவோம்னா இப்படி இருக்கும். அடுத்தது திஸ் இஸ் கால் 2p 2sன்னு வச்சுக்கோங்களேன். 2s இருக்கும். அடுத்தது 2p அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து 3 பேரை கொடுப்போம் 2pன்ட்டு. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து 2pன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா 3 பாக்ஸ் போடுவோம். இப்போ நடுவில் வர்றப்ப இது என்ன ஆகும்னா இது மாதிரி 2 பாக்ஸ் 1 பாக்ஸ் ஆகும். அகெயின் வந்து 2 பாக்ஸ் 1 பாக்ஸ் ஆகும். இது எதுக்கு தெரியும்னா நைட்ரஜனுக்கு வரும். நைட்ரஜன் வரைக்கும் இது மாதிரி வரும். திஸ் இஸ் கால் 1 to 7 நைட்ரஜன் வரைக்கும் இது மாதிரி வரும். இதை ஞாபகம் வச்சுக்க நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றது என்னன்னா, நம்மளுடைய தமிழ்ல வருது பார்த்தீங்களா, இந்த ஆயுத எழுத்து மாதிரி இருக்கும், இதையும் ஆயுத எழுத்து மாதிரி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் உன்னுடைய அரேஞ்ச்மெண்ட். இது நான் கொடுக்குற டிப்ஸ். ஓகேவா? இதுதான் நம்ம கொடுக்குற டிப்ஸ். ஏன்னா வேற வழி இல்லை. இப்போ எல்லாமே நம்ம கொஞ்சமாவது வந்து ஞாபகமா இருக்கிற மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நான் எடுத்துட்டு வர வார்த்தை தான் வந்து என்னது தமிழ்ல இருக்கிற அக்கு மாதிரி இருக்கும். இப்போ இது எதுக்கு சொல்லுவாங்க? when the atomic number is below 7, அதாவது உன்னுடைய இதுக்கு நைட்ரஜனுக்கு கீழே வருவதற்கு till nitrogen you can carbon nitrogen then what is called boron இப்படிலாம் அப்படின்னா இது மாதிரி தான் வரையும். இப்போ என்ன what is the number of unpaired electron in the highest occupied? எஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் N2ன்னு வச்சுக்கோங்களேன். N2க்கு நம்ம நைட்ரஜன் சொன்னால இப்போ இந்த நைட்ரஜன்லேயே முடிச்சிடலாம். 2p இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இந்த ஹையஸ்ட். இப்போ N2 வந்து 14 எலக்ட்ரான்னா 14 எலக்ட்ரான். அப்போ இட் இஸ் ஈவன் நம்பர். அப்போ அதில் என்ன வருதுன்னா 0. புரியுதா என்னுடைய அப்ரோச்? ஸோ 0. இப்போ உனக்கு இந்த இடத்துல யாரெல்லாம் 0 இருக்காங்கன்னா இது 0 இருக்குது, இது 0 இருக்கு. ஸோ உன்னுடைய ஆன்சர் வந்து இது ரெண்டுத்துல தான் இருக்குது. இதுலயும் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அதுக்கடுத்து பாருங்க, இங்க பாருங்களேன், இந்த இடமும் ஒண்ணு, இந்த 2 தான். ஸோ அப்ப இதை நீ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது N2 பிளஸ் பார்க்கணும் தேவையில்லை. அப்புறம் நீ எதை பார்க்கலாம் அப்படின்னா இந்த இடத்தையும் பார்க்கலாம். இதை பார்த்தோம்னா உனக்கு ஓட்டுல உனக்கு தெரியும் பேராமேன்ல 2 எலக்ட்ரான் அன்பேர்டா இருக்குன்னு தெரியுது. ஸோ மூணாவதுல 2ங்கிற ஆன்சர் எது தான் கரெக்ட். மூணாவதுல வந்து பார்த்தோன்னா இது 2ன்னு இருக்குது, ஆனா இதுல வந்து 0ன்னு இருக்குது. மூணாவதுல வந்து பாருங்க, இன்னொன்று வேணாலும் அதை அழைச்சிட்டு பாருங்க. மூணாவதுல என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. இது 0ங்கிறது இதுதான் கரெக்ட். மூணாவதுல 0 இருக்கு. மூணாவதுங்கிறது யாரு? ஓட்டுக்கு என்ன இருக்குன்னா 2 ஆன்டி பாண்டிங்ல இருக்கும். ஸோ யுவர் ஆன்சர் திஸ் இஸ் நாட் கரெக்ட். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் ஏ. புரியுதுங்களா? இப்போ எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தரேன். இதில் வந்து எனக்கு தெரிஞ்சது நைட்ரஜன் என்னது 14 எலக்ட்ரான் கம்ப்ளீட்லி பேர்டு. ஸோ இட் இஸ் அ ஈவன் நம்பர்னா இட் இஸ் அ டயமேக்னெட்டிக். ஓகேவா? டயமேக்னெட்டிக். அவங்க என்ன கேட்டாங்கன்னா அம்பேர்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் 0ன்னு ஆயிடுச்சு. அப்போ 0ன்னு சொல்லிட்டு ஏசியே எடுத்தேன். ரெண்டாவது இதில் 2 1ங்கிறதுல அதை நீ போடணும்னு அவசியம் இல்லை, விட்டுடலாம். ஏன்னா டைம் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க, இதுவும் நீ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுவும் 2 ஒண்ணா இருக்கு. அதுவும் முடிவு பண்றதுல. ஸோ முடிவு பண்றது யாருன்னா உன்னுடைய மூணாவது இருக்கிற ஓட்டு. ரொம்ப ஈஸி தானே ஓட்டு. ஓட்டுக்கு என்னது திஸ் இஸ் ஹேவிங் 2 அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ ஏ டிக்கு. புரியுதா? ஸோ இது நான் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி வரையாமே நான் வந்து இதை வந்து ஆன்சர் வந்து இதுக்கு நம்மளால முடிவு பண்ண முடியும். இப்போ இதுக்கு தான் உனக்கு பயிற்சி ரொம்ப தேவை, பார்த்துக்கிறீங்க.
இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன்னா, அவ்வளவுதான் இந்த கொஸ்டின முடிச்சாச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இவங்க சொல்யூஷன் என்ன குடுத்திருக்காங்க, அவங்க சொல்யூஷன பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம முடிவுக்கு வரலாம். ஓகே. இந்த இடத்துல என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, சொல்யூஷன போய் பாருங்கன்னா பார்க்கவே பார்க்காதுங்க. எடுத்துட்டு நேரா வந்துருங்க. மிஸ் நீங்க சொல்லிக் குடுங்க மிஸ். ஏன் அப்டின்னா, மிஸ் சொல்யூஷன் போட்டிருக்காங்க மிஸ். அது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மிஸ். இங்க நீங்க சொல்லிக் குடுக்குறது ஈஸியா இருக்கும் மிஸ் அப்டின்னு சொல்றாங்க. அதே மாரி தான் இப்ப பாருங்க. இவங்க நான் மிஸ் சொல்லிக் குடுத்ததுக்கும், இதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கு. நான் அதனால என்ன பண்ண போறேன், திரும்பி கூட பார்க்க போறதில்ல. புரியுதுங்களா? எஸ். இவங்க ஒவ்வொன்னா லைனா இத எழுதிட்டு இதுனா பண்ணிட்டோம்னா டைம் வேஸ்ட் ஆகும். தேவையில்ல. இப்ப நான் சொன்ன அந்த மெத்தட் மூலமே இத நீங்க கண்டுபிடிச்சிருங்க. இப்ப நைட்ரஜனுக்கு வந்து நைட்ரஜன், ஆக்ஸிஜன்லாம் முக்கியமானதுமா, அத நான் எம்ஓடி தியரி டீச் பண்ற கான்செப்ட்டா போட்டே டீச் பண்ணி குடுத்துறேன். பார்த்துக்கோங்க. இப்ப நான் உனக்கு நைட்ரஜனுக்கு எப்படி இது வரையணும் அப்படின்னு சொல்றேன். அட்டாமிக் நம்பர் 7, கான்ஃபிகரேஷன் 1:2:2:2p3. ஸோ நம்ம இதுக்கு மட்டும் தான் வரைய போறோம். இதுல எத்தனை எலக்ட்ரான்? 5 இருக்கு. மொத்தத்துல உனக்கு வந்து டோட்டல் எலக்ட்ரான்ஸ் ஆர் 14. அப்படியே இருக்கட்டும். நம்ம இதுக்கு கே ஷெல்லுக்கு வரைய போறதில்ல, எல்லுக்கு மட்டும் தான் வரைய போறோம். எஸ்மா. இது ரெண்டும் இப்படி போடுங்க. அதுக்கு அடுத்தது இது பி. இது போடும்போது இதுக்கு நேரா நம்ம ஒன்றும் போர்டேக்கு தான் போடல, ரஃப் ஒர்க்கு தான். 2s 2p. அதான் கொஞ்சம் தண்ணி தான். ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்களேன். இப்ப இந்த இடத்துல நீங்க இதை கொடுக்கறது தான் கொஞ்சம் நல்ல கவனமா பாருங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து 2 எலக்ட்ரான் இருக்கு, இங்கேயும் 2 எலக்ட்ரான் இருக்கு. அதை இங்க கொண்டாந்து போட்டுரும். இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இது எவ்வளவு இருக்குன்னா, உனக்கு 3 எலக்ட்ரான் இருக்கு. இங்கேயும் பாருங்க 3 எலக்ட்ரான் இருக்கு. இப்ப இது போடும் பொழுது எப்படி கரெக்டா போடணுங்கிறது தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நைட்ரஜனுக்கு இங்க ஒரு ஆயுத எழுத்து போட்டுக்கோ, இங்க ஒரு ஆயுத எழுத்து. தமிழ் ஸ்டூடெண்ட்க்கு நல்லா தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கீழே போடுற பாக்ஸ் இது மாதிரி ஒட்டி போட்டுக்கோ, மேல இருக்கிறத தனியா போடு. அதே மாதிரி கீழே இருக்கிறத ஒட்டி போட்டுக்கோ, மேல இருக்கிறத தனியா போடு. இப்போ உனக்கு மொத்தம் 2 6. 6 எலக்ட்ரானை கொடுக்குறேன் பாருங்க. 1 2 3 4 5 6. முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். இப்ப இது ஓவர். உன்னுடைய நைட்ரஜன் மாலிகுலுடைய இது வரையறது முடிச்சாச்சு. இப்ப இதுக்கு வந்து எழுத சொன்னாங்க அப்படின்னு நான் இதை வந்து டெசிக்னேட் பண்ணிடுங்க. எதுலாம் அப்படின்னு இது பாருங்க. சிக்மா 2s, இது சிக்மா ஆஸ்டிஸ் 2s. இந்த இடத்துல இதுக்கு வந்து என்ன கொடுப்போம் அப்படின்னா, இது பை பாண்டுங்கிறதுல பை 2p s பை 2p y. இது சிக்மா பாண்டு 2p z. இது அப்படியே நீங்க மேல ஷிஃப்ட் பண்றீங்க. என்ன போறோம்னா பை 2px பை 2py. இங்க வந்து சிக்மா 2p z. இது எல்லாத்துக்கும் நீ என்ன பண்ணணும்னா ஆஸ்ட்ரிச் கொடுக்கணும். அவ்வளவுதான். ஓகே. இதை வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணுங்கிறதுக்காக மிஸ் இப்போ எம்ஓடி டீச் பண்ணுங்கிறதுக்காக இதை டீச் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணணும். 2 போட்டுக்கோங்க. இது பாண்ட் ஆர்டர்ல என்ன பண்ணணும்னா வாட் இஸ் த ஃபார்முலா இஸ் என்பி மைனஸ் என்ஏ. தேங்க்யூ தான். ஓகேவா? பாண்ட் ஆர்டர்ல என்ன ஃபார்முலா உங்களுக்கு? என்பி மைனஸ் 1 மினிட்மா இதை கிளீன் பண்ணி கொடுத்துறேன். எஸ்மா. பாண்ட் ஆர்டர் ஃபார்முலா வந்து என்பி மைனஸ் என்ஏ. அதாவது நம்ம ஷார்ட்கட்ல பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிற மெத்தட் வேற, இந்த ஃபார்முலா வேற. ஆனா ஃபார்முலா உனக்கு தெரியணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் மைனஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் டிவைட் பை 2. இதை ஸ்டேட்மெண்ட்ல சொல்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தில் பாதி, அதாவது half of the difference between the number of electron in the bonding molecular orbital and the anti bonding molecular orbital அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, உனக்கு ஸ்டேட்மெண்டாகவும் கொடுக்கலாம். எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தப்பு. அப்ப இதெல்லாம் நீ மைண்ட் வைஸ் ஃபார்முலா ரெடி பண்ணிக்கோ, ஸ்டேட்மெண்ட்லயும் மைண்ட் சொல்லி வச்சுக்கோ. அப்ப அது வந்ததுன்னா நம்ம அழகா ஸ்டேட்மெண்ட்டை டிக் போட்டுட்டு போயிடலாம். பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கு அடுத்தது வந்து
இதுல இது இப்ப வந்து பாண்ட் ஆர்டரை கால்குலேட் பண்றேன். நம்ம என்னன்னா நைட்ரஜன் வந்து நீ கால்குலேட் பண்ணாமே உனக்கு என்ன தெரியும்னா இங்க இருக்கிற பாண்ட் வந்து ட்ரிபிள் பாண்ட். ஸோ பாண்ட் ஆர்டர் 3 வரணும்னு தெரியணும். இப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த பாண்டிங் எதெல்லாம் பாண்டிங்னா திஸ் இஸ் வாட் இஸ் இட் கால் இது பாண்டிங்ல இருக்கு. ஓகேவா? இது பாண்டிங் 6 அண்ட் தென் இது பாண்டிங். ஓகே 6 7 8 8 மைனஸ் இங்க எத்தனை இருக்குன்னா 2. ஓகேவா? இப்ப 8 மைனஸ் 2 டிவைட் பை 2 அப்போ உனக்கு 8ல 2 போச்சுன்னா 6 6 பை 2 சீக்வல் டு 3 முடிச்சாச்சு. இப்ப நம்ம ஒர்க் பண்ண அனைத்தும் நல்லா பார்த்துங்க. ஒர்க் பண்ணது நம்ம எதுக்கு மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம்னா 2 இயர்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். சப்போஸ் கால்குலேஷனுக்கு நீ வந்து இதே எடுக்கணும் மிஸ் 1s எடுக்கணும் மிஸ் அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா திஸ் இஸ் கால் சிக்மா சிக்மா எஸ் 1s ஆஸ்ட்ரிச் அப்படின்னா அதுலயே ஒன்றும் பெரிய இது கஷ்டம் கிடையாது. ஏன்னா இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். இப்ப நீ இது அக்கௌண்ட்ல எடுத்துக்கிட்ட அப்படின்னா இந்த பாண்டிங்கோட இன்னும் 2 சேரும் 10 மைனஸ் அதுல என்ன சேரும் 4 2. இப்ப எடுத்துக்கோ 6 பை 2 சீக்வல் டு 3 தட்ஸ் ஆல். ஸோ அதனால இதை நீ அக்கௌண்ட் எடுக்காமே நீ அங்க கால்குலேஷன் பண்ணாலும் அது பாதிக்காது. ஏன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. ஓகே இப்ப இது மாதிரி வந்தா ஓகே இதெல்லாம் நீ ஒர்க் அவுட் பண்ணாமே நீ செய்யலாம். ஏன்னா நைட்ரஜன் பாண்டோட 3 அவ்வளவுதான். வாட் இஸ் பேராவா டயாவா டயா வாட் இஸ் டயாவுக்கு என்ன ரூல் சொல்லியிருக்கேன் ஆல் ஈவன் நம்பர்ஸ் ஆர் டயாமேக்னெட்டிக் எக்ஸப்ட் 10 and 16. 10ம் 16ம் இருந்தால் ஈவன் நம்பரா இருந்தாலும் அது பேராமேக்னெட்டிக் மட்டும்தான். ஓகே ஸோ இவ்வளோத்தையும் தாண்டி இப்ப இதை தாண்டி இதுல கொஸ்டின் எப்படி மிஸ் வரும்னு நீ கேட்ட அப்படின்னா நான் புதுசா நான் ஜெனரேட் பண்றேன் பாருங்களேன். கொஸ்டின்ஸ் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இப்ப இதுல கொஸ்டின் கேட்கிறேன் புது கொஸ்டின்ஸ் ஆனா அப்படிதான் நீங்க படிக்கணும். இப்ப என்ன சொல்ல வரேன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பான். அப்ப நம்ம இதுல எதெல்லாம் பாண்டிங் அப்படிங்கறத நீ ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இது பாண்டிங் எஸ் எஸ் இது பாண்டிங் வாட் இஸ் திஸ் இஸ் 1 minute children. எஸ் மேம் எஸ் முடிச்சாச்சு. இது பாண்டிங் டிக் பண்ணியாச்சு. இது வந்து மேல இருக்குது இது ஆன்டி பாண்டிங் புரியுதுங்களா? இதுதான் உனக்கு பாண்டிங். இப்ப இந்த இடத்துல உனக்கு என்ன ஆகுது 3 2 6 7 8. ஸோ உன்னோட ஆப்ஷன் 8ன்னு இருந்ததுன்னா இதுக்கு நேரா போய் டிக் பண்ணா இட் இஸ் நாட் கரெக்ட். இப்ப அவங்க நம்பர் ஆஃப் பாண்டிங் கேட்டாங்கல்ல அப்ப இங்கேயும் வந்து இதையும் நீ என்ன பண்ணணும்னா எடுக்கணும் அக்கௌண்ட்ல எடுக்கணும். இது அப்பதான் 8 2 10 10 + 2 12. இது பாண்டிங் எலக்ட்ரான். இப்ப ஆன்டி பாண்டிங் கேட்டாங்கன்னா மொத்த கணக்கு 14 14ல 2 12 போச்சுன்னா 14 minus 12 it is called 2 electrons in the anti-bonding. So number of electrons in the bonding and anti-bonding are respectively 12 plus 2. Your account is correct. So இப்படிதான் நமக்கு கொஸ்டின்கள் இனி வரும். புரியுதுங்களா? இப்ப நான் எதை முடிச்சிருக்கேன் அப்படின்னா நைட்ரஜன் முடிச்சிருக்கேன். இப்ப இதே மாதிரி நீ வந்து ஆக்சிஜனுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும்னா இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். How we have to do for your oxygen. கவனிக்கல அப்படின்னா திரும்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. O2 அட்டாமிக் நம்பர் என்னது 8. அப்ப மொத்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p4. டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 16 எலக்ட்ரான்ஸ். எதுக்கு நம்ம டிரா பண்ண போறோம்னா இதுக்கு தான் டிரா பண்ண போறோம். இப்ப என்ன பண்றோம்னா ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல் ஆஃப் ஆக்சிஜன் இது another அட்டாமிக் ஆர்பிட்டல் இது ரெண்டும் சேர்ந்து மாலிகுலர் ஆர்பிட்டலா வருது. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம 2p போறோம் இந்த இடத்துல 2p போறோம் இது வரும். இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன்னா நைட்ரஜன் வரைக்கும் தான் 2 அக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சிஜனுக்கு என்ன ஆகும்னா இந்த கீழே இருக்குல்ல அது அப்படியே மாத்தி தலைகீழா வரும் அவ்வளவுதான். இப்ப இதுதான் உன்னுடைய ஆக்சிஜன். நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றேன்னா முடிஞ்ச பிறகு இதை அப்படியே இதை எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த லைன் வந்து அந்த ஆக்சிஜனோட ஓ இருக்கு பாத்தீங்களா ஆக்சிஜனுக்கு நம்ம ஓ போடுவோம். இது அந்த ஓ வந்து 2 எலக்ட்ரான் வழியாக வரும் அப்படின்னு சொல்லி நான் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். திரும்ப உனக்கு சொல்றேன். நைட்ரஜன் வந்ததுன்னா 2 அக்கு போட்டுக்கோ அவ்வளவுதான். ஆக்சிஜன் வந்ததுன்னா இந்த ஒரு அக்கு இருக்கிற கீழே இருக்கிற அக்கோட இதை வந்து அழைச்சிட்டு அதை நீ எங்க போட்டுக்கணும் கீழே போட்டுக்கணும். சரி இது எதுக்கு உரியது அப்படின்னா ஆக்சிஜனுக்கு உரியது. இப்ப இந்த இது வழியா அப்படி போச்சுன்னா உனக்கு அப்படியே பாருங்க என்ன லெட்டர் கண்ணுக்கு தெரியுது நம்ம கண்ணு முன்னாடி ஓங்கிறது தெரியுது. அப்படிலாம் இதுக்கு ஞாபகத்துக்காக நான் டிப்ஸ் வச்சிருக்கேன் அவ்வளவுதான். இப்ப இந்த டிப்ஸை நான் என்னுடைய ஏன்னா அதெல்லாம் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண வேண்டாம். இப்ப டிப்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க நல்லா போடலாம். ஓகே சில்ட்ரன். எஸ் இப்ப நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல
இது அப்படியே நான் எடுத்துட்டு வரேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்படியே டீச்சிங் நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நம்ம ஸ்ட்ரீம்லைன் போகலாமான்னு உங்களுடைய ஒப்பீனியன் கொடுங்க. அப்படி போகிறதா இருந்தால் எந்த டாபிக்னு கொடுங்க. நல்லா எஃபெக்டிவாக நம்ம பண்ணிடலாம். எஸ், மார்க் வந்து கெமிஸ்ட்ரி சப்போர்ட்டிங் சப்ஜெக்ட் எவ்வளோ எடுத்தாலும் பத்தாது. அதனால ஃபாலோ மை கிளாஸ் அண்ட் யூ கேன் டெஃபினெட்லி கெட் ஏ வெரி குட் மார்க். ஓகே, இப்போ நான் இதை வந்து அப்படியே என்னவோ மாடி அது டாக்குமெண்ட் சேவ் பண்ணுறப்ப என்னால் எழுத முடியாது. அதனால தான் அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் பேசிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த இதை நான் இங்கே எடுத்துட்டு வரோமா, 2 எலக்ட்ரான் போட்டாச்சு. அந்த இடத்துல 4, 1 2 3, இங்கே ஒரு 4. அதே மாதிரி போடுங்க, இங்கே 2, இங்கே 4, 1 2 3 4 முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஃபில் பண்ணுறோம். 2 2 4 இல்லைங்களா? நான் வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து கலர் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ணிடுறேனே. 2 4 இல்லைங்களா? இப்போ இதுக்கு வருது. இங்கே வந்து 4 4 8. அதனால 1 2 3 4 5 6. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணேன்னா, மஞ்சள் கலர்ல போயிட்டு, இத வந்து ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான எல்லோ கலர்ல குடுக்கிறேன். இந்த இடத்துல எவ்வளவு எலக்ட்ரான் குடுத்தேன்? 2, இங்க 2, இங்க 2, இங்க 4 குடுத்தேன். இப்ப ஆட் பண்ணுங்க. 4 4 8 10 போச்சு. சோ 10 மொத்த கணக்கு உனக்கு 16. கரெக்ட்டா? ஏன்னா ஆல்ரெடி இதுவும் போயிருக்கு. 16 அங்க ஒரு 2 4 கணக்கு இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா? உனக்கு இன்னும் ஒரு 2 எலக்ட்ரான் நம்ம எடுத்துக்கலாம். திஸ் இஸ் பிலாங்கிங் டு கே ஷெல். 1 2 3 4 5 2 10 14 14 போச்சுன்னா மீதி 2. அந்த 2 எலக்ட்ரான் தான் இங்க வரைய போறோம். அதை எப்படி கொடுப்போம்னா இப்படி. அவ்வளவுதாம்மா. சோ இப்ப இதுல உனக்கு எப்படியெல்லாம் கேள்விகள் போடலாம் அப்படின்னா, ரைட் ஃபர்ஸ்ட் இந்த கால்குலேட் த பாண்ட் ஆர்டரை முடிச்சிடலாம். நம்பர் ஆஃப் ஒயிட் எல்லாம் கால்குலேட் பண்ணுங்களேன். 1 6 + 2 8. ஓகே, மைனஸ் ஆன்டி பாண்டிங் பாருங்க, 2 + 2 4 by 2 4/2 is equal to 2. ஆக்சிஜனுக்கு பாண்ட் ஆர்டர் 2. ஓகே, மொத்த கணக்கு உனக்கு எவ்வளவு வருது? 8 8 16. அப்ப பேராவா டயாவானா ஆல் ஈவன் நம்பர்ஸ் ஆர் டயமேக்னெட்டிக் எக்ஸப்ட் 10 and 16. 10 16 வந்ததுன்னா அது பேரா. அது ரொம்ப நல்ல தெளிவா இருக்கிற எக்ஸாம்பிள். ஆக்சிஜன் நல்லா பார்த்துக்கோங்க, பேரா. சோ இது பேராமேக்னெட்டிக். இப்ப அடுத்த கொஸ்டின் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் கேட்பாங்க. மொத்த கணக்கு உனக்கு 8 8 16. இதுல பாண்டிங் கேக்குறாங்க அப்படின்னா, இந்த நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்கோ அதை இரு. இந்த மஞ்சள் கலர் இருக்கு பாத்தீங்களா, இது ஆன்டி பாண்டிங். இது இது அடுத்தது இங்க கேஷலுக்கு நம்ம வரையல, ஆனா கணக்குல இருக்கு இது. இப்ப இதை கவுண்ட் பண்ணிக்கோ. 2 4 5 6. சோ ஆன்டி பாண்டிங்க்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 6, பாண்டிங்க்கு 10. இப்ப உனக்கு வாட் இஸ் இட் கால்ட் அஸ், ஏன்னா 14 6 போக 10 போட்டுட்டேன். சப்போஸ் உனக்கு வந்து பாண்டார்டருக்கு என்ன செய்வோம், அந்த வித்தியாசம் 4 4 2ஆல வகுத்தா 2. சோ வி ஆர் கெட்டிங். சோ இது மாதிரி வரும். இப்ப இதை தாண்டி அடுத்தது உனக்கு என்ன ஒர்க் இந்த இடத்துல கொடுப்பாங்க அப்படின்னா, தே கேன் ஆல்சோ ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது 2 3 வருஷத்துக்கு நீட்ல வந்தது. எக்ஸாக்டா வந்து 2023 நீட்ல நைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டிருந்தாங்க, மாலிகுலர் கான்ஃபிகரேஷன். இப்ப இதுக்கு நம்ம நம்ம இதை லேபிள் பண்றோம். நான் வாட் இஸ் திஸ் கால் 2 சிக்மா. கரெக்டா? எஸ், இதுக்கு என்ன பண்றீங்க? சிக்மா. எஸ், நான் 1 மினிட் ஹியர் இட் இஸ் கரெக்ஷன் பண்ணிடலாம். எஸ், இதை இப்படி ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது. நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணனா, சிக்மா 2s. இதை என்ன சொல்லுவ? சிக்மா ஆஸ்ட்ரிச் 2s. இது என்ன சொல்லுவ அப்படின்னா, இங்க இருக்கிற நேச்சர் ஆஃப் பாண்டிங் 5 2px 5. இல்ல, இது வந்து வாட் இஸ் திஸ் கால் இட் அஸ் உனக்கு தனியா வருது பாத்தீங்களா, ஒத்தையில வருது அப்படின்னா இட் இஸ் த சிக்மா பாண்டிங். சிக்மா 2pz. இது வந்து 2 இருக்கு இல்லையா, அதை நீ என்ன சொல்லுவ அப்படின்னா, பை பாண்ட் 2px, அடுத்தது 2py. ஓகே, இது என்னன்னா அதுக்கு அப்படியே ஆஸ்ட்ரிச் போட்டுக்கோ. பை 2px பை 2py, ரெண்டுக்கும் ஒரே ஆஸ்ட்ரிச். அது மேல உனக்கு கேட்டாங்கன்னா எழுதிக்கோ, வாட் இஸ் கால் சிக்மா 2pz ஆஸ்ட்ரிச். அது உனக்கு தேவையில்லை, ஏன்னா அது எம்டி. இப்ப இதுக்கு வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுது அப்படிம்பாங்க. இதுக்கு நான் எனக்கு என் ப்ரொஃபசர் நடத்தினதை, என் ஏஜ் 63மா, நான் என்னுடைய ப்ரொஃபசர்ஸ் இங்கே தான் இருக்காங்க திருச்சியில, அவங்க எப்படி நடத்தினாங்களோ அதே மாதிரி நான் எழுத சொல்றேன். நான் எப்படின்னா இங்க இருந்து எழுதுங்கன்னு சொல்லிடுவேன். இங்க பார்த்ததை அப்படியே எழுதுங்க. அதுக்கு முன்னாடி கேன்னு போட்டுக்கலாம். வாட் இஸ் கே அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சிக்மா 1s, அதுக்கு எலக்ட்ரான் 2, சிக்மா ஆஸ்ட்ரிக் 1s, அதுக்கு எலக்ட்ரான் 2. இதுதான் கேன்னு அர்த்தம்.
இதோடைய தொடர்ச்சியா நம்ம எடுத்துட்டு போறோம். என்னன்னா சிக்மா 2s சிக்மா ஆஸ்ட்ரிச் 2s. அதுக்கப்புறம் இப்ப உடனே இந்த இடத்துல நீங்க போட்டு 2 போட்டுக்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து நமக்கு நல்லா தெரியும். என்ன இருக்கு அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்துட்டோம். 2s வந்திருக்கு பாருங்க இது வரைக்கும். இப்ப நம்ம இந்த இடத்துல நான் காப்பி பண்றேன். இந்த இடம் பாருங்க. திஸ் இஸ் த பிரேக்கிங் பாயிண்ட். என்ன வந்து சிக்மா. எஸ் எஸ் சிக்மா. எஸ் இது பிரேக்கிங் பாயிண்ட்ங்கிறதால வேணாம் கலரை வேணா மாத்தி கொடுக்கலாம். எஸ் சிக்மா 2p z அதுல ஒரு 2. அதுக்கப்புறம் உனக்கு வந்து எது வருது? திஸ் ஒன். எஸ் பை 2px. அப்புறம் வந்து பை 2py. அவ்வளவுதான். அப்ப இது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதை வந்து எழுதி முடிச்சுட்டு நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு வாட்டி என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு வாட்டி அங்க இருக்கிற எலக்ட்ரானை ஆட் பண்ணி பார்த்துக்கோ, கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோ, ஆர்டர் கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன். எஸ் இங்க டாக்குமெண்ட் சேவ் ஆகுதுனாவே ஒன்றும் மூவ் பண்ணவே முடியாது. எஸ் லெட் அஸ் வெயிட். எஸ்மா. ஸோ இதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை முடிஞ்சிடும். பாருங்க. எஸ் இங்க பாருங்க. 1s 1s சிக்மா 1s. நான் என்ன சொன்னேன்னா எலக்ட்ரானை ஆட் பண்ணிக்கோன்ட்டேன். ஓகே 1 2 3 4 5. அதான் ஒயிட் வரைக்கும் 5 6 7 7 2 14. இது என்ன தசம் மிஸ்டேக் ஒன்று பாருங்க. 1 2 3 4 5 6 7 7 பார்த்தீங்களா? நம்ம வந்து அங்கே தப்பு கண்ணு 2 எழுதாம விட்டுருக்கோம். எஸ் இப்போ போய் பாருங்க. 14 நமக்கு 16 வரணும். இப்போ போய் பாருங்க. எழுதலாங்கிறது தெரியுது பாருங்க. செக் பண்ணப்பதான் இதை நம்ம எழுதல. இது எழுதல. இது பாருங்க பை ஆஸ்ட்ரிச் 2px. இப்போ நம்ம அதை எழுதிடுவோம். எஸ் பை 2px பை 2py. இது ரெண்டுமே என்னது? ஆன்டி பாண்டிங். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 1 1. இப்போ வந்து அந்த எலக்ட்ரானை செக் பண்ணிக்கும். எஸ் 1 2 3 4 5 6 7 8 8 2 16. இப்போ இதுக்கப்புறம் உனக்கு இதுல எவ்வளவு பாண்டிங் எலக்ட்ரான், ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான், பாண்ட் ஆர்டர் எது கேட்டாலும் நம்மளால செய்ய முடியும். இப்போ நான் வந்து இதை வந்து உனக்கு எப்படி எழுதணும்னு உனக்கு ஆக்சிஜனுக்கு சொன்னேன். இதே மாடல் தான் உனக்கு வந்து யூ ஷுட் ரைட் இட் ஃபார் த நைட்ரஜனுக்கும் அதே மாதிரி தான். ஒன்று போதும், இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக நீயே தெரிஞ்சுப்ப. நான் என்ன சொல்லுவேன்னா அந்த இடத்துல மட்டும் நீ மாற்றி கொடுத்துட்டா போதும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா இப்போ நான் படத்தை ரெஃபர் பண்ணாமல் எழுதுறேன் பாருங்க. ஏன்னா உனக்கு எக்ஸாம் ஹாலில் போய் படம் போட்டுட்டு இருந்தா லேட் ஆகும். அப்போ ரெஃபர் பண்ணாமல் எழுதுறேன்னா சிக்மா 1 சிக்மா 1 சிக்மா 2s சிக்மா 2s. அப்போ இதுக்குள்ள நீ என்ன பண்ணிக்கிற? ஆஸ்ட்ரிச் போட்டுக்கிற. அதுக்கு அடுத்தது இது நான் யாருக்கு எழுதுறேன்? நைட்ரஜனுக்கு எப்படி அந்த இடத்துல பி பிளாக் இருக்கும், நாங்க இப்படி இருக்கும்னு சொன்னாங்க. அப்ப இதை பார்த்துக்கிட்டே அதை எழுதி முடிச்சிடலாம். இதை பார்த்துக்கிட்டே எழுதுறேன். என்னன்னா பை பாண்ட் 2px பை பாண்ட் 2py. அதுக்கு அடுத்தது இதை பார்த்துக்கிட்டே கண்ணு இங்க பாக்குது சிக்மா. எஸ் வாட் இஸ் திஸ் ஒன்? எஸ் மேம். எஸ் சரி நம்ம இதை எழுதலாம். எதுனா ஏதோ ஒரு இதுவாகுது, ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆகுது. Okay, student. Yes. 1 minute. 1 minute. Yes. Now this one. நான் என்ன சொல்றேன்னா இப்ப நைட்ரஜனுக்கு இதை வச்சு நம்ம டெவலப் பண்ணோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் வந்தது. இப்ப நம்ம 2s 2p இது ரெண்டையும் முடிச்சுட்டு இதுக்கு வர இது நான் எழுதிட்டேன். அதாவது அது என்னன்னா எஸ் அதோடைய பாண்டிங் நேச்சர் ஆஃப் பாண்டிங் அது சிக்மா 2pz. அதுக்கு அடுத்தது எலக்ட்ரான் அதோட முடிஞ்சிடும். சரி இப்ப நம்ம அவங்களுடைய எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்றோம்? எலக்ட்ரானை அப்படியே பிராக்கெட்டை போட்டுட்டே வரோம். ஓகேவா? இப்ப நம்ம அவனுடைய எலக்ட்ரான்ஸை போடுறோம். யாருடைய? நைட்ரஜனுடைய எலக்ட்ரான்ஸை நான் போடுறேன். 2 2 2 2
இதுல 2, இதுல 2, கடைசி வரைக்கும் அது பேரா தான் இருந்தது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 7 into 2, 14 electrons are correct. அவ்வளவுதான். இப்ப இதுல வந்து உனக்கு ஆன்டி பாண்டிங் பாண்டிங் கேட்டாங்கன்னா நீ ஆன்டி பாண்டிங் மட்டும் டிக் பண்ணிக்கோ. 1, 2 ஆன்டி பாண்டிங் இவ்வளவுதான். அப்ப உனக்கு ஆன்டி பாண்டிங் எவ்வளவுன்னு கேக்குறாங்க 4. அப்ப பாண்டிங் எவ்வளவு 10. 10ல 4 போச்சுன்னா வந்து 6. 6 2ஆல வகுத்தா 3. ஸோ பாண்ட் ஆர்டர் இஸ் நைட்ரஜன் 3. இனி இது எப்படி வந்தாலும் நீங்க பாத்துக்கலாம். நான் அவசரமா நீ எக்ஸாம் ஹால்ல செக் பண்ணணும்னா நைட்ரஜன் அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டா வந்திருக்கான்னு பாருங்க. இதுதான் நீங்க பார்க்க வேண்டிய இடம். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீட் வந்திருக்கு இந்த போது 23ல எடுத்து போய் பாருங்க. ஓகே, இது வந்து இந்த கொஸ்டின் இதுல ஜேஇல எந்த இயர் வந்திருக்குன்னு பாருங்க. இதை 24 தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம. எஸ் 23 பாருமா. 23 ஜனவரியில வந்த ஜேஇ கொஸ்டின் 23 நீட்ல இது வந்திருக்கு. அதாவது இதே வரல எக்ஸாக்டா மாலிகுலர் ஆர்பிட்டல் ஆஃப் நைட்ரஜன் கேட்டிருந்தாங்க. ஸோ நாலேஜ் ஒண்ணுதான், கேட்கிற விதம் தான் டிஃப்ரெண்டா மாறிட்டே இருக்கும். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ப்ராக்டிஸ் தான். திரும்பி நான் சொல்றது புக்கை வச்சுட்டு கான்செப்டை படின்னு சொல்லவே மாட்டேன். கான்செப்டை ஒரு வாட்டி படிச்சா போதும், நல்லா தரவா பண்ணா போதும். ஸோ ரிப்பீட்டர்ஸ்க்குலாம் அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. உங்கள்கிட்ட பெரிய தப்பு பண்ணது என்னன்னா இந்த +1 போர்ஷன்ஸை நம்ம சரியா படிச்சிருக்க மாட்டோம். தட் இஸ் ஒன்லி த ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் கிவன் ஆர்பிட் ஹேவ் த எலக்ட்ரான் டென்சிட்டி அலாங் த ஆக்சஸஸ். இப்போ இதுல பாருங்க, now this is ஸ்டூடெண்ட். நான் பார்க்குறேன் என்னுடைய வியூஸ்லாம் வியூ டியூரேஷன் குறைச்சி போகுது. ரொம்ப ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. நீ +1 ஸ்டூடெண்ட், +2 அண்ட் நீட் ஆஸ்பிரண்ட் அண்ட் ஜேஇ ஆஸ்பிரண்ட் இது ஒன்றும் பார்க்கறது ஒன்றும் டைம் வேஸ்ட் கிடையாது. அதனால நீங்க சோஷியல் மீடியாவில் இருக்காம இந்த இதை வந்து கொஞ்சம் உத்து பார்த்துக்கிறது நல்லா இருக்கும். டோன்ட் ஸ்கிப் மை வீடியோ எனி பிளேஸ். ஏன்னா அங்கங்க நான் டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஓகேவா? the number of the given orbital which have the electron density along the axis அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் புரியல. சரி என்னன்னு பார்க்கலாம். இப்போ இவங்கெல்லாம் வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்குறப்ப ஓகே எப்படி வந்து பாருங்களேன். திஸ் இஸ் யுவர் பிஎக்ஸ் along the axis, ஒய் பிஇசட். ஸோ இது மூணுமே along the axis. அதுக்கு எக்ஸ்ஒய் இது பார்த்தோம்னா இது மூணு இன் பிட்வீன் த ஆக்சிஸ். அதனால இது மூணும் கிடையாது. இவங்க 2 பேரும் உண்டு. d(z²). அப்போ 3 + 2 5. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது ஒண்ணுமே கிடையாது. ஓகே, இது ஆக்சுவலி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அந்த லெசனுடைய கொஸ்டின். ஓகே, எம்ஓடில வந்திருக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பேசுவோம். கான்செப்ட் வந்து எம்ஓடி தான். அது வந்து சிலருக்குலாம் புரியலமாங்க. படிச்சுக்கிட்டான் அப்படின்னா ஈஸி தான். மிஸ்ஸோடைய வீடியோஸ் இந்த இந்த இதில் நல்லா டீச் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். அக்கார்டிங் டு எம்ஓ தியரி த பாண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் O2 - CO and NO. ஓகே, அவங்க சொல்லுவாங்க எம்ஓடி தியரிம்பாங்க. பட் எப்போது நான் சொல்ற மாதிரி 14, 13, 12, 11 இருக்கு பார்த்தீங்களா அது. அதுக்கப்புறம் என்ன வச்சிருக்கோம் அதிகமாக போயிட்டு 15, 16, 17, 18. நமக்கு தெரிஞ்சதுல பார்த்தா இது 3, இது வந்து 18 1ன்னு சொன்னேன். அப்போ இது கீழே வரும்போது 2.5 2 13 14 2 இது வந்து என்ன வேணா 1.5 இருக்கும். 10 அப்படின்றால் 1. இந்த இடத்துல வந்ததுன்னா 14 15 2.5 2 and then 1.5. நான் சொல்வது என்னன்னா இந்த 3 இது அதான் நான் டக்குன்னு ஞாபகம் வச்சுப்பேன். நமக்கு ஏன்னா வேகமா போறதுக்கு தெரியணும். மெயின் இம்பார்ட்டன்ட் போகிறதுக்கு தெரியும். ஸோ 14 16 16 18 அப்படி ஒன்று விட்டு ஒன்று சொல்லிடுங்க. அவ்வளவுதான். தட் இஸ் எல்லாமே என்னது அது ஈவன் நம்பர்ஸ். 14 பேர்லாம் ஈவன் நம்பர்ஸ். அது உனக்கு என்னது 3 2 1ன்னு வந்துடுது. சரி, இப்போ அவங்க வந்து எம்போடி தியரம் பாண்டாடுங்கிறாங்க. இந்த இடத்துல இதுதான் நான் சொல்றது. பிராக்டிஸ்ல நல்லா மனப்பாடம் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா O2 2- அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு CO நல்லா தெரியும். CO நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா ஈக்குவல் டு நைட்ரஜன் நைட்ரஜன் தட் இஸ் ஈக்குவல் டு பாண்ட் ஆர்டர் இஸ் 3. இது நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன். நடுவில் இருக்கிறதுல பாண்ட் ஆர்டர் எதுக்கெல்லாம் 3ன்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் 3 3 வருது. சரி ஓகே, இது மட்டும் கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்ப முடிவெடுக்க முடியல. இப்ப வந்து எனக்கு வந்து O2 இப்ப பார்த்தோம்னா எல்லாம் தெரியா இருக்கு. எல்லாம் தெரியா இருக்கு. அப்ப நம்ம எல்லாத்தையும் பார்த்தே ஆகணும். சரி, O2 2- இதுல பாருங்க 8 8 16 16 + 2 18னா 1ன்னு சொல்லிட்டேன். அப்ப எடுத்தது 1 யார் வராங்கன்னு பார்த்தவங்க. அப்ப இவங்க 2 பேருக்குள்ளதான் இருக்கு.
ஓகேவா? ஏன்னா எடுத்தது 1. இங்க வந்து இந்த இடத்துல 3 இல்ல. எதுல? இதுல 3 இல்ல. இதுல அடுத்தது வந்து 3 ஆனா இவன் 1 இல்ல. அப்ப இந்த இடத்துல 3 1 இருக்கு. அப்ப 3வது யார் இருக்காங்கன்னா NO+. எலக்ட்ரான் பாருங்க. இது வந்து 7 + 8 -1. இது 15 11 14. Again 14 bond order is 3. Now the answer is A. ஸோ அவ்வளோதான். சிம்பிளா இது மைண்ட் மேக்ஸ் தான். அதாவது 20 செகண்ட்ஸ்க்குள்ள நம்மளால போட முடியும். இட் இஸ் ஜேஇ கொஸ்டின்ஸ். ஓகேவா? அதனால ஆக்சுவலி 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் சொல்ற கணக்கெல்லாம் தாண்டி now இட் இஸ் ஈஸி. இது மாதிரி போட்டுட்டு வந்தோம்னா உனக்கு அடுத்தது பிசிக்ஸ்ல மேத்ஸ் கொஞ்சம் டைம் கொடுக்கும். இந்த ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டைம் கிடைக்கும். அதனால எவ்வளோக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லா பார்க்குறப்ப அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். Bond order magnetic property of acetylide ion or the same as that of. இப்போ உனக்கு என்னன்னா இந்த அசிட்டிலைடு அயான்கிறது தான் முக்கியம். என்னன்னா திஸ் இஸ் யுவர் அசிட்டிலைடு. இந்த கொஸ்டின் சூப்பரா இருக்குமா? இல்லை இதை எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் உன்னுடைய அசிட்டிலைடு அயான் என்றால் இதுதான் உன்னுடைய அசிட்டிலைடு அயான். The bond order and magnetic property of the acetylide ion are same as that of. இங்க இருக்க யாரோட இது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், bond order and the magnetic property ion is as that of. ஓகே, இந்த இடத்துல மிஸ் வந்து கொஞ்சம் யோசிக்கிறேன். நம்ம சொல்யூஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதை போட்டுட்டு இது ரெண்டையுமே இந்த ஆன்சர் வந்து அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க. இது எடுக்கிறாங்க. பாண்ட் ஆர்டர் இஸ் ஹியர் 3. அங்கேயே 3. ஓகே, சரி. இப்போ பாண்ட் ஆர்டர் 3னா பாயிண்ட் நம்பர் 1. இதில் எதை அவங்க மெயின் பண்ணாங்கன்னா இதை மெயின் பண்ணாங்க. ஸோ பாண்ட் ஆர்டர் 3. இப்போ இந்த இடத்துல வந்து பாண்ட் ஆர்டர் 3னா மிஸ் ஆல்ரெடியே சொல்லிட்டேன். 14 எலக்ட்ரான்ஸ் வந்து 3. இப்போ யாருக்கு 14 பாரு, இது பாரு. இது 14 கிடையாது. இது வந்து 8 16 ஒன்றும் 15 இது கிடையாது. இது வந்து 7 8 7 8 7 14 இது 14. இங்கே எது 8 14 ஒன்று பார்த்தீங்கன்னா 15 இதுவும் கிடையாது. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸி. இதுல வந்து உனக்கு வந்து அசிட்டிலைடுங்கிற அந்த அயான் தான் யாருன்னு இது சூப்பர் கொஸ்டின். நம்ம அந்த சொல்ற மாதிரி வெரி கேம் சேஞ்சிங் கொஸ்டின். நீட்டுக்கு இதை எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா? இந்த மாடல்லாம் இது வரைக்கும் நீட்டுக்கு வந்ததே இல்லை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எஸ், with that we have completed many questions children. I want your cooperation, command, like and the streamline பண்றதுக்கு what is the response. டெய்லி நைட் 8 o'clock வச்சுக்கலாம். ஒரு half an hour வேணா வச்சுக்கலாம். half an hour அல்லது 30 minutes. ஒரு டாபிக் நீங்க கொடுங்க, அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.